கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சா சக்தியாகிய வள்ளியும் கிரியா சக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 4 யுத்த காண்டம். அதில் 10 சூரபத்மன் போராட்டம். அசுரேந்திரன் மடிந்ததை கண்ணுற்ற தேவர்கள் அனைவரும் மகிழ்ச்சி பெருக்கோடு கும்மாளமிட்டார்கள். அதே சமயத்தில் தோல்வியை தழுவிக்கொண்ட அசுரர்கள் அனைவரும் அளவு கடந்த பீதியோடு நடுக்கமுற்று ஓடி ஒளியலானார்கள். தன் தம்பிமார்களின் மைந்தர்கள் இருவரும் போர்க்களத்தில் உயிர் துறந்ததையும் அசுர வீரர்கள் 10 திசைகளிலும் ஓடிச் செல்வதையும் கண்ட சூரபத்மன் ஆத்திரமும் ஆவேசமும் கொண்டு தன் கையில் வில்லை எடுத்து கொண்டு யுத்த களத்தினுள் பிரவேசித்தான். அவன் தன் கையில் இருந்த வில்லில் நான் ஏற்றினான். அப்போது ஏற்பட்ட இடிமுழக்கம் போன்ற பேரொளியால் சகல உலகங்களும் நடுநடுங்கின. பிரம்மா, விஷ்ணு, இந்திரன் முதலான தேவர்களும் அந்த சப்தத்தை கேட்டு பயந்து கலங்கினார்கள். பூத கணங்களோ அளவு கடந்த அச்சத்தோடு முருகப்பெருமானின் பாத கமலங்களை தஞ்சமடைந்து விட்டார்கள். அப்போது ஏற்பட்ட அந்த சப்தம் தொடர்ந்து 12 வருஷங்கள் வரையிலும் ஜனங்களின் செவிகளில் இடைவிடாமல் ஒலித்து கொண்டே இருந்தது. அதிக பராக்கிரமம் வாய்ந்த பூத சேனாபதிகள் அனைவரும் சூரபத்மனின் மீது மரங்களையும் மலைகளையும் பிடுங்கி போட்டு சக்தி வாய்ந்த பாணங்களினாலும் பலவிதமான ஆயுதங்களினாலும் அவனை தாக்கி முறியடிக்க முயன்றார்கள். அசுரராஜனாகிய சூரபத்மனோ அந்த பாணங்களையும் ஆயுதங்களையும் 10 அம்புகளை பிரயோகித்தே சிதறச் செய்து விட்டான். தவிர 100, 1000, கோடி என்று எண்ணிக்கையிடவே முடியாத அளவுக்கு அநேக அஸ்திரங்களை அவர்கள் மீது பிரயோகித்து பூதப்படையினரை சிதறியோடச் செய்தான். அப்போது இரத்தின காளியின் வியர்வையிலிருந்து உண்டாகிய 1,00,000 வீரர்களும் போர்க்களத்திற்கு வந்து சூரபத்மனை நோக்கி அநேக பாணங்களை பொழிந்தார்கள். ஆனால் அவர்களுடைய பாணங்களையெல்லாம் முறியடித்து அவர்களுடைய வில், ரதம் ஆகியவைகளையும் சின்னாபின்னப்படுத்தி அவர்களுடைய மார்பில் குறி பார்த்து 1,00,000 பாணங்களையும் சூரபத்மன் பொழிந்து தள்ளினான். அந்த பாணங்களால் தாக்கப்பட்டதால் 1,00,000 வீரர்களும் பிரஞ்சையற்று கீழே விழுந்தார்கள். அதன் பிறகு நவ வீரர்களில் ஒருவனாகிய வீர மார்த்தாண்டன் என்பவன் போர்க்களத்திற்கு வந்து சூரபத்மனின் மீது அநேக சக்தி வாய்ந்த அஸ்திரங்களை வர்ஷித்தான். அசுரேந்திரனோ அந்த பாணங்களையெல்லாம் அநேக பதில் பாணங்களை போட்டு சிதறடித்து அவனுடைய நெற்றியை குறிப்பார்த்து 1000 பாணங்களை பிரயோகித்தான். வீர மார்த்தாண்டன் அப்பாணங்களையெல்லாம் 1000 பாணங்களினால் முறியடித்தான். அவனுடைய வில், நாண், அஸ்திரங்கள், அம்புரா தூணி ஆகியவைகள் அனைத்தையும் சூரபத்மன் 1000 பாணங்களை பிரயோகித்து அறுத்து தள்ளிவிட்டான். மீண்டும் 1000 அஸ்திரங்களை விடுத்து வீர மார்த்தாண்டனையும் மூர்ச்சித்து விழச் செய்தான். அடுத்தபடியாக மகா பராக்கிரமசாலியான வீர ராட்சசன் போரிட முன்வந்த அசுரனின் மீது 1000 பாணங்களை வர்ஷித்தான். அசுரனோ 1000 பாணங்களினால் அவனுடைய பாணங்களை முறியடித்து அவனுடைய வில்லையும் அறுத்தெறிந்தான். மேலும் அவனுடைய ரதத்தில் ஏறி குதித்து அவனுடைய காலை பிடித்து வாரிவிட்டான். அதனால் அண்டத்தின் சுவரு வரையிலும் எழும்பிச் சென்று சுவற்றில் மோதி அடிபட்டு கீழே துப்பென்று வந்து விழுந்த வீர ராட்சசன் உடல் நொறுங்கி மூர்ச்சையாகி விட்டான். அதன் பிறகு வீரமகேந்திரன் என்னும் மகாவீரன் அசுரராஜனின் மீது அநேக பாணங்களை வர்ஷித்தான். அந்த பாணங்களையெல்லாம் சூரபத்மன் பதில் பாணங்களை போட்டு சிதறச் செய்துவிட்டான். இருவரும் தங்களது ரதத்தை
இடது வலதாக சுற்றிவிட்டு கொண்டபடியே ஒருவர் மீது ஒருவர் கணக்கில்லாத பாணங்களை பிரயோகித்து கொண்டார்கள். அப்போது சூரபத்மன் மிகுந்த கோபாவேசத்தோடு அவனுடைய கால்களை குறிபார்த்து 30 அஸ்திரங்களையும் மார்பை நோக்கி 40 அஸ்திரங்களையும் 2 புஜங்களின் மீதும் 30 அஸ்திரங்களையும் துரித கதியில் பிரயோகித்தான். அதனால் பிரஜையற்று கீழே சாய்ந்தான் வீர மகேந்திரன். அதன் பிறகு வீரதீரன் என்னும் வீரன் ஏராளமான பாணங்களை அசுரனின் மீது விடுத்த வண்ணமே போரிடலானான். அசுரனோ 1000 பாணங்களினால் அவனுடைய வில்லையும் அஸ்திரங்களையும் அறுத்தெறிந்துவிட்டு அவனுடைய ரதத்தையும் 7 அம்புகளால் உடைத்து தள்ளினான். உடனே வீரதீரன் தண்டத்தை எடுத்து அசுரனை தாக்க முயன்றான். 4 பாணங்களினால் அந்த தண்டத்தை உடைத்தெறிந்துவிட்ட சூரபத்மன் அவன் கைகளிலும் மார்பிலும் 14 அஸ்திரங்களை பொழிந்து அவனை கீழே தள்ளினான். ஓம் சரவண பவ. எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.